எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 ரிஃப்ரெஷிங்கான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துலேயுமே நம்ம மாதுளம்பழம் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஒன்று மாதுளம்பழம் சாலட், இன்னொன்று மாதுளம்பழம் ரைத்தா. ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நான் சிம்பிள் சாலட் ட்ரெஸ்ஸிங் செய்ய போகிறேன். இதுக்கு போலில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விடுங்க. அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ஊற்றணும். நான் கிட்டத்தட்ட 3 டீஸ்பூன் ஊற்றுறேன். ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண 2 டீஸ்பூன் தேன் ஊற்றுங்க. இதோட கொஞ்சம் உப்பு, ஃப்ரெஷ் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாலட் ட்ரெஸ்ஸிங் இப்போ ரெடி. சாலட் செய்ய நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை வெட்டிட்டு தோல் சீவுங்க. நீங்கள் எப்போ சாலட் செஞ்சாலும் அதுக்கு பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கேரட்டை துருவி எடுத்து வச்சிருங்க. அடுத்து வெள்ளரிக்காயோட தோலை சீவுங்க. இதோட விதைகளை எடுத்துட்டு சின்ன துண்டுகளை கட் பண்ணுங்க. பாருங்க, இதோட சைஸ் கிட்டத்தட்ட மாதுளம்பழம் விதைகள் சைஸ்க்கு தான் இருக்கு. சாலடுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ரெடி. சாலட் செய்யலாம். அகல போல்ல 1 கப் மாதுளை விதைகள், 1 கப் நறுக்கின வெள்ளரிக்காய், 1 கப் துருவின கேரட், 1 கப் முளை விட்ட பச்சை பயிறு போட்டு இதை மேலே சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாலட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருக்கு. மாதுளைப்பழ சாலட் இப்போ ரெடி. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. ரைத்தா செய்ய நான் 200 கிராம் ஃப்ரெஷ் தயிர் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன். இதில் 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. தயிர் இப்போ நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கு. இதில் நறுக்குன 1/2 பச்சை மிளகாய், 1/2 கப் ஃப்ரெஷ் மாதுளை விதைகள், நறுக்குன கொத்தமல்லி இலை, நறுக்குன புதினா இலை, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க. ரிஃப்ரெஷிங் கூல் மாதுளை ரைத்தா இப்போ ரெடி. சில்லுன்னு சாப்பிடுங்க. ரெண்டு அருமையான சூப்பரான மாதுளம்பழம் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபீஸ் நீங்கள் செய்யும்போது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாலடுக்கும் சரி, ரைத்தாக்கும் சரி. தயிர் புளிப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.